மணக்க தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே அரைக்க மறந்துட்டாங்க பச்சை மிளகாய், ஸோ அதனால் திருப்பி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் விட்டுக்கோங்க, ஓல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் அனஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுமே நான் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் சுருள வதங்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிற அளவுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தக்காளியும் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அதாவது புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோங்க. ஸோ அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை வாசம் வரும். நல்லா வதங்கி எடுத்ததுமே நம்ம அது கூட நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா கொஞ்சமாக, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம்லாம் போதணுமே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போனதுமே நம்ம தயிரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தயிர் சின்ன கப்பில் 1/2 கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா திரியாக வரும். ஸோ தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேங்க. நான் 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மட்டன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்றா ரைஸ் போட போகிறது இல்லைங்க. ஸோ மட்டனுங்கிறனால நம்ம மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள்லாம் தூக்கலாக இருந்தாலும் நம்மளுக்கு வெந்து வரமேது நம்மளுக்கு அந்த மட்டனில் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விடுங்க. உங்கள் மட்டனை பொறுத்து எப்படி இருக்குன்னா, ஃப்ரெஷ் மட்டன்னா சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு 5 விசில் விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் தான் ரைஸ் போட போகிறேன். இப்போ நான் செக் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட்டெல்லாம் பார்க்குறேன். எனக்கு எல்லாம் ஸோ நீங்கள் குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா 5 விசில் போட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவுக்கு 1 கப் ஆஃப் அரிசிக்கு 2 கப் ஆஃப் தண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம மட்டன்லேயே வெந்து தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு கணக்காக நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நான் ரைஸ் போட போகிறேன். நான் 2 கப் ஆஃப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு 10 மினிட்ஸ் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் 2 விசில் வச்சு எடுங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் தாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.